ராமானுஜர் ஒரு மேகத்தை போன்றவராம். எந்த வகையில் மேகத்தை போன்றவர்னா, மேகத்தை பொறுத்தவரை அது மேடா பள்ளமா நிலமா நீரா எதுவுமே வேறுபாடு பார்க்காது. மேகத்தை பொறுத்தவரை மழை இருக்குன்னா பொழிந்து கொண்டே இருக்கும். அது போலத்தான் ராமானுஜர். இவன் படிச்சவனா படிக்காதவனா, ஆணா பெண்ணா, எக்குலத்தில் பிறந்தவன், என்ன மொழி பேசுபவன், எந்த இனத்தை சேர்ந்தவன், எந்த நாட்டை சேர்ந்தவன், எந்த வேறுபாடும் பார்க்காமல் மேகம் என்பது யாருக்கா இருந்தாலும் ஒரே மழை. அது போல ராமானுஜர் யாருக்காக இருந்தாலும் ஒரே அருள்மழை. அதுல வேறுபாடே கிடையாது. சொல்றாரு இல்லையா கவிஞர், மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா, உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. ராமானுஜரும் உனக்கொன்னு எனக்கொன்னு இல்ல, அவர் கொண்டல் மேகம். எல்லாருக்கும் ஒரே மழைதான். அப்படி எல்லோருக்கும் ஒரே அனுகிரகத்தை வேறுபாடு இல்லாமல், ஏற்றத்தாழ்வு இல்லாமல், டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் பொழிந்தவர். இது ராமானுஜருடைய மூன்றாவது பெருமை. அப்ப ஆழ்வார்களை தனக்கு தலைவர்களாக கொண்டாடினார். 2 வேதங்கள் நிலைத்திருப்பதற்காக பாடுபட்டார். 3 மேகம் போல் எல்லோருக்கும் அருள்மழை சுரந்தார். அந்த கொண்டலை மேவி தொழும். மேவி என்றால் விரும்பின்னு அர்த்தம். யாரெல்லாம் இந்த ராமானுஜரை மேவி தொழும், விரும்பி தொழுகிறார்களோ, குடி, அந்த குடினா கூட்டம்னு அர்த்தம். இந்த இடத்துல மேவி தொழும் குடி, யாரெல்லாம் ராமானுஜரை விரும்பி தொழுகிறார்களோ அந்த ராமானுஜதாசர்களின் கூட்டம் இருக்கே குடி, ஆம் எங்கள் கோக்குலமே அல்லது கோக்குடியே, ரெண்டுமே ஒண்ணுதான். ஆம் எங்கள் கோக்குலமே, ஆம்னா ஆகும்னு அர்த்தம். ஆகும் எங்கள் கோக்குலமே, கோன்னா தலைவன் அர்த்தம். ஆம் எங்கள் கோக்குலமேனா எங்கள் அத்தனை பேருக்கும் கோக்குடியாக, கோக்குலமாக, தலைமை குடியாக ராமானுஜருடைய தொண்டர் குடி தான் இருக்கும்ட்டார். அதாவது உங்களுக்கு யார் தலைவர்கள்னா தொண்டர் குடி தான் எங்களுக்கு தலைவர் குடி. யாரெல்லாம் ராமானுஜருக்கு தொண்டர்களாக இருக்கிறார்களோ, மேவி தொழும் குடி, அந்த ராமானுஜரை விரும்பி தொழக்கூடிய ராமானுஜதாசர்கள்னு ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க, அந்த தொழுங்குடி ஆம் ஆகிவிடுகிறது எங்கள் கோக்குடியே, எங்களுக்கு தலைமை குடியாக ஆகிறது. எதை போலன்னா, ரங்கநாதனுக்கு ஒரு தொண்டர் குடி இருக்கு, அவர்கள் தான் ஆழ்வார்கள். அந்த தொண்டர் குடியாகிய ஆழ்வார்கள் ராமானுஜருக்கு தலைமை குடியாக ஆகிறார்கள். அவர்களைத்தான் தலைவர்கள் ராமானுஜர் ஏற்றுக்கொள்கிறார். அதுபோல ராமானுஜருக்கு தொண்டர் குடியாக பல அடியார்கள் இருப்பார்களே, அந்த தொண்டர் குடி, தொழுங்குடி, அதை எங்களுக்கு கோக்குடி, தலைவர் குடி என்று ஏற்றுக்கொண்டு ராமானுஜ தாசர்களுக்கு தாசர்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்கள் கோக்குடின்ட்டார். எங்கள்னா எங்களுடைய சந்ததியோட எல்லாருக்கும் சேர்த்து, எங்கள் குடும்பம், எங்களுக்கு அடுத்து வரக்கூடிய பரம்பரை, எங்கள் அத்தனை பேருக்கும் ராமானுஜ தாசர்கள் தான் கோக்குலமே, கோக்குடியே, தலைமை குடியாக விளங்குவார்கள்.